நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பேரை பார்க்கறோம், பேசுறோம். ஏன் நம்ம கூடவே நிறைய பேர் இருப்பாங்க. இதுல யார் தான் நமக்கு முக்கியமானவங்க? நம்ம எவ்வளவோ செயல் செய்யறோம். அதுல எதுதான் சிறந்த செயல்? அப்படி சிறந்த செயல்னு ஒண்ணு இருந்தா அத எந்த நேரத்துல செய்யறது? இந்த மூணுல எந்த கேள்வி உங்க மனசுல இருந்தாலும் சரி, இந்த கதைய முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு நல்லதொரு பதிலையும் இன்றுக்கான முக்கியத்துவத்தையும் சொல்லும். முன்னொரு காலத்துல ஒரு பண்ணையாரு இருந்தார். அந்த பண்ணையாருக்கு எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும். ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பார். அதனால அவரால் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழவே முடியல. அந்த பண்ணையாருக்கு இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு ஆசைதான். ஆனா இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. எப்படி நடந்துக்கிறது சரின்னு தெரியல. அந்த பண்ணையாரு தன்னோட நண்பர்கள் கிட்ட தான் ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல. இத கேட்ட நண்பர்கள் அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு நினைச்சாங்க. அதனால அவங்கிட்ட 3 கேள்வி கேட்டாங்க. உனக்கு இந்த வாழ்க்கையில முக்கியமான ஒருவர்னா அது யாரு? உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய மிக சிறந்த செயல்னா அது என்ன? அந்த செயலை செய்ய சரியான நேரம் எது? இந்த 3 கேள்விக்கான பதிலை நீ கண்டுபிடிச்சா உன்னோட கேள்விக்கான பதிலும் கிடைச்சிடும். நீ தேடுற மன அமைதியும் உனக்கு கிடைச்சிடும். இந்த பண்ணையாரும் யார் யார்கிட்டயோ கேட்டாரு. எல்லாரும் ஒரு பதில சொன்னாங்க. அது எதுவுமே அவருக்கு சரின்னு தோணல. ஏற்கனவே இந்த பண்ணையாருக்கு கோபம் அதிகம் வரும். மன அமைதி பிரச்சனை வேற, இதுல இந்த 3 கேள்வி வேற. இது எல்லாம் அவரை ரொம்ப மன கஷ்டத்துக்கு கொண்டு போச்சு. இத பார்த்த அவனோட மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இத அவளோட தோழி கிட்ட சொன்னான். அப்போ அந்த தோழி, நம்ம ஊருக்கு ஒரு செந்துருவி வந்திருக்காரு. அவரு மலை உச்சியில கூடாரம் போட்டு தங்கி இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்க சொல்லுன்னு சொன்னான். இந்த விஷயத்த பண்ணையார்கிட்ட அவ சொன்னான். பண்ணையாரும் சரின்னு மலை மேல ஏறி போனாரு. இந்த பண்ணையாரு மலை மேல ஏறி போய் பார்க்கும்போது அந்த செந்துருவி தியானத்துல இருந்தார். பண்ணையாரும் அடுத்த நாள் பாத்துக்கலாம்னு போகாம அவருக்காக காத்துட்டு இருந்தார். இப்படி அவர் காத்துட்டு இருக்கும்போது நல்லா இருட்டிடுச்சு. அதே சமயம் நல்ல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த செந்துருவி தன்னோட தியானத்துல இருந்து எழுந்து பண்ணையார அந்த கூடாரத்திலே தங்க சொன்னாரு. அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. பண்ணையாரும் கூடாரத்துல இருந்து வெளியே வந்து பார்த்தாரு. அங்க ஒரு பாண்டா அடிபட்டு இருந்துச்சு. அத பத்திரமா தூக்கிட்டு வந்து படுக்க போட்டு அதோட கால்ல முதலுதவியான மூங்கில கட்டி விட்டார். அந்த துறவிய சும்மா இல்ல, அவரால முடிஞ்ச உதவியையும் செஞ்சாரு. மழை ரொம்ப அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கதவும் ஜன்னலும் அந்த காத்துக்கு ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தத்துல பாண்டா தன்னோட கண்ணை முழிச்சு பார்த்துச்சு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. தன்னோட குழந்தை எங்கன்னு கேட்டுச்சு. பண்ணையாரும் உடனே ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பாண்டாவோட குழந்தைய தேட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த மழையும் காற்றும் அவரை முன்னாடி போக விடாம பின்னாடி தள்ளுச்சு. இருந்தாலும் அவரு அதை எதையுமே பொருட்படுத்தாம பாண்டாவோட குழந்தைய தேட ஆரம்பிச்சாரு. ஒரு வழியா கண்டும் பிடிச்சாரு. அந்த பாண்டாவோட குழந்தை குளிர்ல நடுங்கிட்டும் பயந்தும் இருந்துச்சு. அந்த பண்ணையாரு அதை தூக்கிட்டு வந்து அந்த பாண்டா கிட்ட கொடுத்தாரு. அதுக்கு தேவையான வெப்பத்தையும் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துட்டு இருந்தாரு அந்த துறவி. ஒரு வழியா மழை நின்னுச்சு. அந்த பண்ணையார தேடி அவரோட மனைவியும் ஊர் மக்களும் வந்தாங்க. அத பார்த்ததும் பண்ணையாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாண்டாவையும் அதோட குழந்தையும் தன்னால காப்பாத்த முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷமா மட்டும் இல்லாம அவனோட மனசுக்கு அமைதியாவும் இருந்துச்சு. ஆமாங்க, அவன் தேடிட்டு இருந்த அந்த மன அமைதி அவன் செய்த உதவியால அவனுக்கு கிடைச்சிச்சு. இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், இன்னும் அந்த 3 கேள்விக்கான பதில் மட்டும் கிடைக்கலையேன்னு. அதனால அவன் அந்த செந்துறவி கிட்ட நீண்ட நாட்களா தனக்கு பதில் தெரியாம இருந்த அந்த 3 கேள்வியையும் கேட்டான். துறவி, அந்த 3 கேள்விக்குமே உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பதில் கிடைச்சிடுச்சின்னு சொன்னார். பண்ணையாருக்கு ஒண்ணுமே புரியல.
தான் அந்த துறவி சொன்னாரு, என நீ பார்க்க மலையேறி வந்த, அப்படி நீ வந்தப்போ நான் தானத்துல இருந்தேன். சரி, நம்ம இன்னொரு நாள் வந்துக்கலாம்னு நீ திரும்பி போகல. எப்படியாவது இன்னைக்கே உட்காந்து இந்த பதில தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இங்க காத்திருந்த. அப்படி நீ காத்திருந்ததுனாலதான் இங்க இருந்து சீக்கிரமா போகாம ரொம்ப நேரம் இங்கேயே இருந்த. நீ ரொம்ப நேரம் இங்கேயே இருந்ததாலதான் அந்த புயலுக்கு நடுவுல பாண்டா உதவி கேட்டு அழுத சத்தம் உன் காதுக்கு கேட்டுச்சு. அப்போ அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உன்னால உதவி செய்யப்பட்ட அந்த பாண்டாவும் அதோட குழந்தையும் தான் உனக்கு முக்கியமான நபர். அவங்களுக்கு நீ செய்த உதவிதான் மிக சிறந்த செயல். அந்த செயலை செய்த அந்த நேரம்தான் சரியான நேரம். நீ கொஞ்ச நேரம் தாமதமா போயிருந்தாலும் அந்த பாண்டாவையும் அதோட குழந்தையையும் காப்பாத்திருக்க முடியாது. அதனால அந்த செயலை செய்த அந்த நேரம் தான் சிறந்த நேரம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள அவன் எப்போ எல்லாம் சிறந்த செயலை செய்யறானோ அப்போ அவன் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவனுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாம் அவன் வாழ்க்கையில முக்கியமான நபர் தான். அந்த செயலை செய்யற நேரம் எல்லாமே சிறந்த நேரம் தான். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரே ஒரு முக்கியமான நேரம் தான், அது இன்று, இப்போது மட்டும்தான். இன்று உன் கூட இருக்கிற நபர், இன்று நீ செய்யும் செயல்னு இன்றுக்கான முக்கியத்துவத்தையும், கோபப்படாம பிறருக்கு உதவி பண்றது தான் மன அமைதியை தரும்னு பண்ணையாருக்கு புரிய வச்சாரு. இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நம்ம பல நேரங்கள்ல முடிஞ்சு போன விஷயத்த பத்தியோ இல்ல நாளைக்கு இத பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒத்திவைப்பை பத்தியோ பேசிட்டு இருப்போமே தவிர இன்று இன்று தனக்கு கிடைத்த நாளை சரியா செயல்படுத்துறோமா அப்படின்னா அது கிடையாது. ஆனா இன்று அப்படின்ற நாளோட முக்கியத்துவத்தை தெரிந்த நபர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல சாதனையாளர்களாக மாறி இருக்கிறாங்க, வெற்றியாளர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. அதனால நாமளும் கடந்த காலத்தை பத்தி அதிகமா யோசிக்காம எதிர்காலத்துல பாத்துக்கலாம்னு ஒத்தி போடாம இன்று அப்படின்னு இன்னைக்கு நமக்கு கிடைச்சி இருக்கிற இந்த நாளை நம்ம செய்ய நினைக்கிற செயலை சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்.